ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான தோவ மீன் குழம்பு. இதை இங்கே நாகப்பட்டினத்தில் மாம்பழ தோவன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் செய்கிற மாதிரி சில பொருளை சேர்த்து அரைச்சி இந்த மீன் குழம்பு வச்சா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட பிரதீப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த தோவ மீன். இதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் புளியை ஊற வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, தேங்காய், அப்புறம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தான் நமக்கு இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, அந்த மிக்சி ஜாரில் தேங்காவையும் கொஞ்சமாக ஜீரகமும் மிளகும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இந்த நெத்திலி குழம்பும் இந்த மீன் மட்டும் இப்படி வைப்பாங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்ச புளியில் நல்லா கல் உப்பை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு புளியில் உள்ள அந்த சதையெல்லாம் சக்கை மட்டும் தனியாக கிடைக்கும். அதனால் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்த தண்ணியில் நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள்லேருந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு, அது கூடவே நம்ம அரைச்ச அந்த தேங்காய், ஜீரகம், மிளகு கலவையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு உப்பு இந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு கரைச்சிருக்கோம், வேணால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கூடவே கறி வடகம், வெங்காய வடகம் சொல்லுவாங்கள்ல, அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது எல்லாம் வதங்கினதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீன் குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இது எல்லாம் வதங்கினது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியையும் மிளகாத்தூளையும் கரைச்சி வச்சுருக்கோமே, அதை அந்த வதக்கின அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கணும். கொதித்த பிறகு பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நம்ம போட்ட மாங்காய், பச்சை மிளகாய் எல்லாமுமே நம்ம குழம்பு வைக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். அதுக்காக கொதித்த பிறகு தான் போடணும். நல்லா கொதித்து வந்த பிறகு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தோவ மீனை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. ஏன்னா தோவ மீன் நல்லா குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு இறக்க போகிற நேரத்தில் மாங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒட்டு மாங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு இறக்குனா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கானவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.